ஒரு கேள்விங்க சார், ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு உங்கள்கிட்ட இருந்து சில விஷயங்கள். நம்முடைய முன்னோர்கள் உலகத்தில் வாழ்ந்தாங்க, மிக கண்ணியமாக வாழ்ந்தாங்க. உலகத்தில் எல்லா மக்களாலும் எல்லா சமுதாயத்தாலும் போற்றப்படக்கூடிய நிலையில் தான் முஸ்லீம்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இப்போ அந்த வாழ்க்கை நாம் வாழாத வரைக்கும் நமக்கு என்ன இல்லை, கண்ணியம் இல்லை. லாயசிரகு ஆகிர ஹாதிகில்லுமா இல்லாமா சலஹபிஹி அவ்வருகம். அதான முன்னோர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நாம் முழுமையாக கடைபிடிச்சா தான் அந்த கண்ணியத்தை நாம் பெற முடியும். நாம் கொஞ்சம் பின்தங்கிட்டோம், எல்லாமே பின்தங்கிட்டோம். எல்லா விஷயத்திலுமே விவாதத்து மட்டும் இல்லை, கொடுக்கல் வாங்கல் பேச்சுக்கள் நடைமுறைகள் உடைகள் எல்லாமே நாம் என்ன பண்ணோம், மாற்றிட்டோம். அதனால் நமக்கு சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குது. அந்த உண்மையான நிலை வேணுமா, அந்த நிலைக்கு நாம் என்ன திரும்பணும். ஒரு உண்மையான மூமினாக வாழணும், முஸ்லீமாக வாழணும். அதானே அது முஸ்லீமும் மண் சரிவன் நாசும் மின் லிசானி எது. அதானே யாருக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது, அது கையாலும் செய்யக்கூடாது, நாகால் செய்யக்கூடாது. யாருக்கு எந்த சமுதாயத்துக்கோ எந்த மொழி பேசக்கூடியவங்களுக்கோ எல்லாம் சகோதரர்கள் தான். அதானே எல்லாம் சகோதரர்கள் தான். எந்த மதத்து சமுதாயம் இருக்கட்டும், எந்த மொழி பேசட்டும், எல்லாமே சகோதரர்கள். அவங்கள்ட்ட என்ன பண்ணணும், நம்ம அன்பாகவும் இப்படி பண்பாகவும் பழகணும். மாறுபட்ட கருத்துக்கள்னு தீவிரமான எண்ணங்கள் இப்படியெல்லாம் வர்றபோது தான் நாம் என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் இருந்தது இல்லையா, நம்ம பார்த்துருக்கிறோம். ஒரு மற்ற மதத்தவர்கள் முஸ்லீம்னு சொன்னாலும் பெரிய கண்ணியம் வச்சுருந்தாங்க. அது பஸ்ஸில் ஏறுனா ஒரு தாடி தலைப்பா ஒரு தொப்பியை பார்த்துட்டான் உடனே வாலிபம் சென்ன இடத்த கொடுப்பான். இப்படியெல்லாம் நிறைய பார்த்துருக்குறோம். நானே அனுபவிச்சிருக்கிறேன். நான் விற்கிறோம் திருச்சி வந்தாங்க, பெரிய இழந்துடுறாங்க, உட்காருங்க ஐயான்னு போட்டு. நமக்கு வயசனும் இல்லை, ஆனால் நம்மளுடைய கோலத்தை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக. அப்போ இந்த நிஷானுக்கு என்ன இருக்குது, ஒரு இசத்து இருக்குது. அதையெல்லாம் விட்டு வேறு மாதிரி இருந்தால் சிந்தனைகள் எப்படியோ சேர்ந்துச்சு. இதுதான் சமுதாயத்தினுடைய இப்படிக்கு தோல்விக்கு காரணமாக இருக்கும். அதனால் மாசலாக முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட பண்பாடு எப்படி இருந்தது, பழக்க வழக்கம் எப்படி இருந்தது, அப்படி இருந்தால் சமுதாயம் இன்றைக்கும் அந்தஸ்தாக வாழ முடியும்.